வணக்கம். பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்த நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஒரு மாத காலத்திற்கு ஆனி மாத பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூன் 19ஆம் தேதியன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு, திருக்கல்யாண வைபவம், புறப்பாடு, மாங்கனி இறைத்தல் போன்ற நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூன் 19ஆம் தேதி காலை திருக்கல்யாணம், ஜூன் 21ஆம் தேதி சுவாமி வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. இதனையொட்டி இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் பூஜிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் சுற்றி எடுத்து வரப்பட்டு பந்தக்காலுக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஆலய தனி அதிகாரி காளிதாசன், முன்னாள் ஆலய அறங்காவல் குழுவினர் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 24வது கல்லூரி ஆண்டு விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவானது கல்லூரி தலைவர் திரு எஸ். நித்யானந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சேதராப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 24வது கல்லூரி ஆண்டு விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவானது கல்லூரி தலைவர் திரு எஸ். நித்யானந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தமிழ்துறை தலைவி திருமதி வி. வெண்ணிலா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர் முன்னாள் பதிவாளர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் டாக்டர் எஸ். கணேசன் அவர்கள் சிறப்புரை வழங்கி கல்லூரி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் சேர்மேன் ஆஃப் சுபஸ்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் எஸ்.எம். வித்யாலயா ஸ்கூல் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆல் இண்டியா பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் திரு ஏ. சுபா சுப்பிரமணியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ். ஆர். சுரேஷ் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளோடு ஆண்டு விழா நிறைவு பெற்றது. நிர்வாக அதிகாரி திருமதி கே. திலகவதி அவர்களின் மேற்பார்வையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. வேதியியல் துறை தலைவர் திரு இ. புருஷோத்தமன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். வேதியியல் துறை பேராசிரியர் செல்வி என். பிரியா லட்சுமி அவர்கள் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்டம் வரும் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நடந்தது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கழுநீர் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்டம் வரும் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நடந்தது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கழுநீர் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன், காங்கிரஸ் கட்சி மாநில குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, திமுக தலைமை இலக்கிய பேரவைத் தலைவர் சிவசங்கரன் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர், சலவை தொழிலாளர் சமூகத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தல் ஆர்.எல். வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகனிப்பேட் பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கும் வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர்பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நொங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சிவகுமாரன், வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர், மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சிவகுமார்,
பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் 309ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராகினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்கு தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. அதனை அடுத்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள், இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தயார் செய்திருக்கும் இக்கொடியை கொடியேற்றி புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தலை திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் மணிக்கூண்டு அருகே இன்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடர்ந்து பொதுமக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் அவர்களின் தாகம் தணிக்க உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், உழவர்கரை, மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உட்பட பல்வேறு பழச்சாறுகளை வழங்கினார். இதில் திரளான தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் சரவணன் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாநில ஹசன் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரிஜ்வால் ரேவண்ணா பாலியல் வீடியோக்கள் வெளியானதை அடுத்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கர்நாடக மாநில அசன் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜ்வால் ரேவண்ணா கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் ஹசன் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் மதசார்பற்ற ஜனதா தள வேட்பாளர் பிரஜ்வால் ரேவண்ணா பற்றிய பாலியல் வீடியோக்கள் இதுவரை 2906 வீடியோக்கள் வெளியிடப்பட்ட சம்பவம் கர்நாடகத்தையே தற்பொழுது உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதினால் இவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து இருக்கிறார்கள். இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை காரணத்திற்காக ஏப்ரல் 14ஆம் தேதி நமது பாரத பிரதமர் அவர்கள் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நம் நாட்டில் உள்ளதாகவே தெரிகிறது. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத, பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக கிளை கழகங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கிளை கழக செயலாளர்கள் பாலகுரு, வாசுதேவன், நடராஜன், நிர்வாகிகள் ரமேஷ், ராஜேந்திரன், சபாபதி, கலியபெருமாள், ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையில் உயிரிழந்த ஹேமச்சந்திரன் பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு. புதுச்சேரி திருவள்ளூர் நகரை சேர்ந்தவர் செல்வநாதன். இந்திய கம்யூனிஸ்ட் பிரமுகரான இவரது மகன் ஹேமச்சந்திரன் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையின் போது உயிரிழந்தார். இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலையிட்டு விசாரணை குழு அமைத்தார். தற்போது இக்குழு தனது முதல் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் செல்வநாதன் பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் இவர்கள் முதலமைச்சரை சந்தித்தனர். அப்போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்பிரச்சினைக்கு நீதி கிடைக்க புதுச்சேரி அரசு தமிழக அரசுக்கு முழு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். இதற்கு புதுச்சேரி அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார். ஜம்பு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த காரைக்கால் ராணுவ வீரர் உயிரிழப்பு. 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 47வது படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் 5 வயதில் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது. இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தொடர்ந்து போலகம் கட்டப்பிள்ளை மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். முன்னதாக ராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி மறைந்த ராணுவ வீரரின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமார் உடலுக்கு அவரது மகன் இறுதி சடங்கு செய்து எரியூட்டப்பட்டது. ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. Kaligar.
Fire. Fire. God. एक रात. Fire. God. Punch up. आगे पीछे चलो आगे. ओके God. पीछे मुड़. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 10,000, மழைக்கால நிவாரணம் 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். முதலமைச்சருக்கு அதிமுக அன்பழகன் மனு அளித்து வலியுறுத்தல். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மீனவர்களுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மீன்பிடி தடைக்காலம், பெருமழை காலத்தில் நிவாரண உதவி வழங்கப்படுகிறது. இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இவ்விரு திட்டங்களில் மீனவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுகிறது. நம் அண்டை மாநிலமான தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுக ஆட்சியில் மீன்பிடி தடைக்காலத்திற்கு ரூபாய் 8,000-ம், மழைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 6,000-ம் என ஒவ்வொரு மீனவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இவ்விரண்டு திட்டங்களில் தங்கள் தலைமையிலான புதுச்சேரி அரசானது மீன்பிடி தடைக்காலத்திற்கு ரூபாய் 6,500-ம், மழைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 3,000-ம் வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் குறைந்தபட்ச கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு ரூபாய் 320 தினக்கூலியாக வழங்க வேண்டும் என அரசாணை உள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்தாலும் மீன்பிடி தடைக்காலத்திற்கு 61 நாட்களுக்கு 19,520 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக அரசு வழங்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி அரசு மீன்பிடி தடைக்காலத்திற்கு ரூபாய் 6,500 வழங்குகிறது. மத்திய அரசால் அறிவிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலத்திற்கு மத்திய அரசும் நம் மாநிலத்திற்கும் நிதியுதவி அளிக்கிறது. புதுச்சேரி பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக மீனவ கிராமங்களான கோட்டக்குப்பம், பெரிய முதலியார் சாவடி, தந்தரையான் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000, மழைக்கால நிவாரணம் ரூபாய் 6,000 வழங்கும் போது நாம் அவர்களை விட குறைந்த மானிய உதவி வழங்குவது சரியானது அல்ல. எனவே முதலமைச்சர் அவர்கள் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 10,000-ம், மழைக்கால உதவி தொகையாக ரூபாய் 6,000-ம் வழங்க உரிய நடவடிக்கை எடுத்து இவ்வாண்டிலேயே உயர்த்திய நிவாரண உதவியை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.